ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நல்ல மொறுன்னு ஒரு சின்ன டீ போடுற டைமில் சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது கடலை மாவு வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காரப்பொடி, குழம்பு மிளகாய் தூளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா வந்து வரணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்துட்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு டீ போடுற டைமில் ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு நல்ல மொறுப்பாக வரணுங்கிறதுனால நான் வந்து அரிசி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் முதல் நாள் அரைக்கிறப்ப அரிசி மாவு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் அதே ஆட் பண்ணிக்கோங்க. பவுடராக இருக்கும், நல்ல கிறிஸ்பாக மொறுப்பாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையவும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலரிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலரியாச்சு. ரொம்ப வந்து கெட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பொடியாக நறுக்குன்னு காஞ்ச மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்துட்டு நிறைய வந்துட்டு முருங்கை கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நிறைய சேர்த்திக்கிறது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைத்தலை ஆட் பண்ணுறதுனால நல்லா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்துட்டு நிறையவே விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கோடா பதத்தில் வந்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் செஞ்சிட்டே இருக்க சூப்பராக வந்து காலி ஆகிடும். குட்டீஸ்க்கு வந்து நல்ல ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து கிறிஸ்பியாக பொரிச்சிடலாம். இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா வந்துட்டு நான் இதை வந்துட்டு எதுக்காக வந்துட்டு செஞ்சேன் அப்படின்னா, நாங்கள் வந்து மார்னிங்கில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கம்பங்கூழ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த கம்பங்கூழுக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம், ஊறுகாய், அதுக்கப்புறம் மாங்காய் அந்த கட் பண்ணி காரம் போட்டது அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மோர் மிளகாயெல்லாம் சாப்பிடுவோம். இது கூட வந்து ஸ்நாக்குக்காக வந்துட்டு நான் இதையும் வந்து செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.